Good morning students. Today we are going to learn about measuring and drawing an angle using a protractor. We use protractor to measure angles. Now we have drawn two rays and the two rays are joined to form an angle. I have labeled it as AOB. We should read this angle as angle AOB and write it as angle. This is the symbol for angle. This is angle AOB. We have to use protractor to find the angles. See here, this is a protractor. This is the center of the protractor. This is the baseline. This is also a baseline. This is inner scale. This is outer scale. இங்கேயும் zeros எல்லாம் இருக்கும். 0, 10, 20, 13 இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி 0, 10, 20, 13 இருக்கும். இங்கே வந்து 0 ஸ்டார்ட் ஆகிறது இது இன்னர் ஸ்கேல். உள்ளே இருக்கிறது இன்னர் ஸ்கேல். வெளியே இருக்கிறது அவுட்டர் ஸ்கேல். See here, I am placing my protractor in the center. The vertex and the center of the protractor should coincide. இந்த vertex மேலே இந்த சென்டரை வைக்கணும். The arm of the angle and the baseline of the protractor should coincide. இந்த லைன் மேலே baseline வைக்கணும். அதாவது இது ரெண்டும் coincide ஆகணும். இப்படி வச்சோன்னா நமக்கு வந்து ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இங்கே வந்து 0 இருக்குது. அப்போது இங்கேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஆங்கிள் பார்க்குறதுக்கு. அப்போது இங்கே 0லேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா 60க்கு கொஞ்சம் தள்ளி இருக்குது. அதாவது 62 degrees இருக்குது. இந்த ஆங்கிள் வந்து 62 degree. We have to place center upon the vertex. The arm and the baseline should coincide and we have to find the angle of the given figure. கரெக்டாக இந்த சென்டரில் தான் நம்ம இந்த வேர்டெக்ஸில் தான் நம்ம ப்ரொடக்டோட சென்டர் வைக்கணும். ஆர்மில் இந்த பேஸ்லைன் கோயின்சைட் ஆகணும். அப்போ நம்ம வந்து ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ஆங்கிள் இப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் நேம் பண்ணிக்கலாம் AOB. இப்படி இருந்துச்சுன்னா அதே மாதிரி தான் இந்த வேர்டெக்ஸில் சென்டரை வைக்கணும். இந்த பேஸ் லைனும் இந்த ஆர்மும் கோயின்சைட் ஆகணும். ஒன்று மேலே ஒன்று இருக்கணும். இப்படி வச்சிட்டோன்னா இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போது இதுலேருந்து நம்ம பார்க்கணும் 0, 10, 20, 30, 40, 50. அப்போது ஆங்கிள் AOB equal to 50. நம்ம எந்த 0 கூட கோயின்சைட் பண்ணுறோமோ அதுலேருந்து நம்ம பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். உள்ளே வந்து ஒரு இன்னர் ஸ்கேலும் இருக்குது, அது நம்ம பார்க்க வேண்டாம். எங்கே 0 இருக்கோ அந்த ஸ்கேல் பாருங்கள். இங்கே வந்து 0 வந்து அவுட்டர் ஸ்கேலில் இருக்குது. அப்போ அவுட்டர் ஸ்கேல் தான் நம்ம வந்து மெஷர் பண்ணணும். இங்கே இப்படி வச்சோன்னா 0 வந்து இன்னர் ஸ்கேலில் இருக்குது. அப்போ இன்னர் ஸ்கேலில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்கணும். இங்கே இன்னர் ஸ்கேலில் பார்த்தா நமக்கு வந்து 62 degree கிடைக்குது. ஆங்கிள்ஸை வந்து கரெக்டாக பார்க்கணும். இன்னர் ஸ்கேலில் தான் பார்க்கணும். அவுட்டர் ஸ்கேல் தான் பார்க்கணும். அது எப்படி நம்ம டிசைட் பண்ணுறோன்னா நம்ம எந்த 0வை பார்க்குறோன்றதை பொறுத்து தான். இப்போ இந்த இதில் வந்து 0 வந்து இன்னர் ஸ்கேலில் இருக்குது. அப்போ நம்ம இன்னர் ஸ்கேலில் பார்த்து 62 degree சொன்னோம். இப்போ பாருங்கள் 0 வந்து அவுட்டர் ஸ்கேலில் இருக்குது. அப்போ அவுட்டர் ஸ்கேல்குள்ளே தான் பார்க்கணும். Next we are going to learn about intersecting lines, parallel lines and perpendicular lines. These are two
parallel lines. Let this line be AB and this line be CD. These both lines are parallel. We can write parallel lines as AB parallel to CD. This is the symbol for parallel lines. Parallel lines என்னன்னா இந்த ரெண்டு லைன்ஸும் எந்த இடத்துலையுமே இன்டர்செக்ட் ஆகாது. இதை நம்ம எவ்வளோ தூரம்னாலும் மூவ் பண்ணிக்கலாம், அப்படி தானே? ஏன்னா இது வந்து லைன்ஸ்னால் அதுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் கிடையாது, எண்டிங் பாயிண்ட்டும் கிடையாது. அப்போ இதை நம்ம எவ்வளோ தூரம்னாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் parallel லைன்ஸ் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்டே ஆகாது. இது இப்படியே தான் இருக்கும். இதுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் எப்போதும் சேமாக தான் இருக்கும். இது கூடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணோன்னா சேமாக இருக்கும். எந்த பாயிண்ட்லனாலும் நம்ம வந்து அதை மெஷர் பண்ணிக்கலாம், எப்போதும் அது சேமாக தான் இருக்கும். இது பேர் தான் parallel lines. The symbol for parallel lines is this. Let this line be AB and this line be CD. These are intersecting lines. ஒன்றுக்கு ஒன்று கிராஸ் ஆகிருக்குதா, அப்போ இது வந்து intersecting lines. இது intersecting லைனா இல்லை parallel லைனா பாருங்கள். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது வந்து parallel லைன். அதாவது ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இன்டர்செக்ட் ஆகாது. இப்போ இந்த லைனை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த பாயிண்ட்டை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். இந்த லைனையும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ரெண்டையும் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து லைன் வந்து நம்ம எவ்வளோ நாளும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பாயிண்டில் வந்து கட் ஆகுது. இப்படி கட் ஆச்சுன்னா அது வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ். இப்போ பாருங்களேன், இந்த ரெண்டையும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இதை எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் நமக்கு வந்து அது இன்டர்செக்டே ஆகாது. அப்படின்னா இது வந்து parallel லைன், இது வந்து இன்டர்செக்டிங் line. Let this line be AB, let this line be CD. We call these as perpendicular lines because the angle formed in between them is right angle. So this line is called as perpendicular lines. The symbol for perpendicular is this. We can say that AB is perpendicular to CD. இதுதான் perpendicular சிம்பிள். இந்த ஆங்கிள்ஸ் வந்து எங்கே பார்த்தாலும் 90 டிகிரியாக இருக்கும். அதாவது அது வந்து ரைட் ஆங்கிளாக இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கேயும் ஒரு ரைட் ஆங்கிள் இருக்குது, இங்கேயும் ஒரு ரைட் ஆங்கிள் இருக்குது, இங்கேயும் ஒரு ரைட் ஆங்கிள் இருக்குது, இங்கேயும் ஒரு ரைட் ஆங்கிள் இருக்குது. இப்போது ஒரு ரெண்டு லைன்ஸ் கட் ஆச்சுன்னா அங்கே வந்து ஆங்கிள் ஃபார்ம் ஆனது 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம perpendicular லைன்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுதான் perpendicular சிம்பிள். AB perpendicular to CD. Next we are going to solve exercise 3.3. The first problem is label and measure the angles shown in the each figure. The first one is ப்ரொட்ராக்டர் வரைஞ்சிருக்காங்க. அதில் வந்து AOB அப்படின்னு ஒரு ஆங்கிள் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளவு, அந்த ஆங்கிள் எவ்வளோன்றதை நம்ம வந்து ப்ரொட்ராக்டர் வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போது அந்த 0 வந்து பேஸ் லைனோட கோயின்சைட் ஆகிக்கணும். வேர்டெக்ஸில் கரெக்டாக அந்த ப்ரொட்ராக்டரோட சென்டரை வைக்கணும். அப்படி வச்சு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த பேஸ் லைன் வந்து எந்த 0 கூட மர்ஜ் ஆகுதுன்னு பார்க்கணும். அதாவது
இந்த ஆர்ம் இருக்கா, இந்த ஆங்கிளோட ஆர்மும் எந்த ஜீரோவும் merge ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அவுட்டர் சர்க்கிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்டர் சர்க்கிள் தான் 0 இருக்குது. அப்போது அங்கேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 0, 10, 20, 13 வரிசையாக இருக்குது. அந்த ஆர்ம் முடிகிற இடத்துல வந்து 130 அப்படின்னு இருக்குது. அப்போது ஆங்கிள் AOB ஈக்குவல் டு 130. ஆர்மும் அந்த பேஸ் லைனும் கரெக்டாக merge ஆகணும். ஒன்று மேலே ஒன்று வைக்கணும். அப்படி வைக்கும்போது நமக்கு வந்து அந்த ஆர்ம் வந்து எந்த 0 பார்த்து இருக்குது அப்படின்னா அவுட்டர் சர்க்கிளில் இருக்கிற 0. அப்போ நம்ம வந்து அவுட்டர் சர்க்கிள் தான் பார்க்கணும். அப்போது ஆங்கிள் AOB ஈக்குவல் டு 130. ஸோ ஆங்கிள் AOB ஈக்குவல் டு 130 டிகிரி. நெக்ஸ்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ம் வந்து எந்த 0 கூட வந்து இருக்குன்னா இன்னர் சர்க்கிளில் இருக்க 0. அப்போ நம்ம வந்து மெஷர் பண்ணும்போது இன்னர் சர்க்கிளை மட்டும்தான் பார்க்கணும். இன்னர் சர்க்கிளை பார்த்தோன்னா லாஸ்ட் அந்த ரே எங்கே டச் ஆகுதுன்னா 170 டிகிரி. அப்போ ஆங்கிள் வந்து 170 டிகிரி. இந்த ஆங்கிள் வந்து நமக்கு வந்து மார்க் பண்ணலை, நம்ம வந்து லேபிள் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிளை வந்து AOB அப்படின்னு நம்ம வந்து லேபிள் பண்ணிக்கலாம். அப்போ ஆங்கிள் AOB ஈக்குவல் டு 170 டிகிரி. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ம் வந்து எந்த 0வோட இருக்குது அப்படின்னா அவுட்டர் சர்க்கிளில் உள்ள 0. அப்போது நம்ம வந்து அவுட்டர் சர்க்கிளை தான் பார்க்கணும். அவுட்டர் சர்க்கிளில் பார்த்தோன்னா அந்த ரே வந்து 10க்கும் 20க்கும் இடையில இருக்குது. அப்போது அதை 15 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா 10க்கும் 20க்கும் நடுவில் இருக்கனால 10க்கும் 20க்கும் நடுவில் இருக்கிற வேல்யூ 15. அப்போது அந்த ஆங்கிள் வந்து 15 டிகிரி ஃபார்ம் பண்ணுது. அப்போது இந்த ஆங்கிளையும் நம்ம AOBன்னு வச்சுக்கலாம். ஆங்கிள் AOB ஈக்குவல் டு 15 டிகிரி. இது வந்து நம்ம டிகிரின்னு சொல்லுவோம். நம்பர் போட்டுட்டு மேலே ஒரு குட்டி ரவுண்ட் பண்ணணும். இது வந்து டிகிரின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் D. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ம் வந்து எந்த 0 கூட இருக்குதுன்னா அவுட்டர் சர்க்கிளில் இருக்கிற 0. அப்போ நம்ம அவுட்டர் சர்க்கிள் பார்க்கணும். நெக்ஸ்ட் அந்த ரே எங்கே முடியுது பாருங்கள், 150க்கும் 160க்கும் இடையில இருக்குது. அப்போது இது வந்து 155 டிகிரி. இதையும் ஆங்கிள் AOBன்னு லேபிள் பண்ணிக்கலாம். 155 degree. The second one is measure the angle in each figure with the help of a protractor. The first angle is LMN. Keep the center of the protractor upon the vertex. The baseline of the protractor and the arm should coincide. Now see the angle here. 0 is coinciding with the arm, that is 0 is in the inner scale. So we have to look only in the inner scale. So the angle is here is 60 degree. இங்கே பாருங்கள், இந்த 0வும் இந்த ஆர்மும் தான் கோயின்சைட் ஆகிருக்கு. அப்போது நம்ம வந்து எந்த ஸ்கேல் பார்க்கணுன்னா இன்னர் ஸ்கேல் தான் பார்க்கணும். இன்னர் ஸ்கேலில் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் இந்த லைன் வந்திருக்கு. அப்போது LMN வந்து 60 degree. Next we are going to find the angle of ABC. Place the center of the protractor upon the vertex. The baseline of the protractor and the arm should coincide. Center of the protractor vertex மேலே வைக்கணும். வச்சுட்டு இந்த பேஸ்லைனை ஆர்ம் கூட சேர்த்து வைக்கணும். ஒன்று மேலே ஒன்று வைக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து எந்த 0 கோயின்சைட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னர் ஸ்கேல் தான் 0 இருக்குது. அப்போது இன்னர் ஸ்கேல் தான் நம்ம பார்க்கணும். இன்னர் ஸ்கேலில் பார்த்தோன்னா இங்கே தான் வந்து நமக்கு வந்து ஆர்ம் இருக்குது. அப்போது இது வந்து
130க்கும் 140க்கும் இடையில இருக்குது. அதாவது ஆங்கிள் வந்து 135 டிகிரி. இன்னர் ஸ்கேல் தான் நம்ம பார்க்கணும். இன்னர் ஸ்கேலில் பார்த்தோன்னா இந்த ஆர்ம் வந்து இங்கே இருக்குது. அப்போது 135, 130க்கும் 140க்கும் இடையில இருக்குது. நெக்ஸ்ட் we are going to find the angle of CAB. சென்டர் ஆஃப் அ ப்ரொடக்டரை வேர்டெக்ஸ் மேலே வைக்கணும். பேஸ் லைனை ஆர்ம் கூட சேர்த்து வைக்கணும். ஒன்று மேலே ஒன்று வைக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஜீரோ கோயின்சைட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். நமக்கு வந்து இன்னர் ஸ்கேல் தான் கோயின்சைட் ஆகிருக்கு. இன்னர் ஸ்கேல் தான் அப்போ நம்ம பார்க்கணும். அப்போது இங்கே பார்த்தோன்னா இந்த ஆர்ம் வந்து எங்கே வருதுன்னா 20க்கும் 30க்கும் இடையில இருக்குது. அப்போது இது வந்து கரெக்டாக 25 டிகிரியில் இருக்குது. The second one is draw these angles with the help of a protractor and label them. The degree given here is 20. First, draw a line. First, draw a ray. Now, place the center of the protractor upon the vertex. See here, the 0 is in inner scale. So, we have to concentrate only on inner scale. Now, we have to move to 20. Here we have 20 degree. So, keep a point here. Keep a point near to 20 degree. Now, draw a line. We can label it as AOB. Now we have drawn an angle which is of 20 degree. Next we are going to draw an angle with 115 degree. So draw a ray. Place the center of the protractor upon the vertex. The baseline and the ray should coincide. ஒன்று மேலே ஒன்று வைக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஜீரோவை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா இன்னர் ஸ்கேல். ஏன்னா இங்கே தான் 0 இருக்குது. அப்போ நம்ம இன்னர் ஸ்கேல் தான் பார்க்கணும். நமக்கு வந்து 115 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ 115 டிகிரினா 110க்கும் 20க்கும் நடுவில் இருக்கிறது. இந்த லார்ஜ் லைன் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் 115 டிகிரி. அப்போது அங்கே ஒரு பாயிண்ட் வைக்கணும். இந்த பாயிண்ட்டையும் இந்த வேர்டெக்ஸையும் ஜாயின் பண்ணிடலாம். Now we have got an angle making 115 degree. Let us name it as XOY. Angle XOY equal to 115 degree. Next we have to make an angle 180 degree. So draw a ray. The vertex and the center of the protractor should coincide. The baseline of the protractor and the ray must coincide. See here we have to concentrate on inner scale because 0 is in inner scale. So here is 180 degree in inner scale. So keep a point here and join the vertex and the point. So we have drawn a ray which makes 180 degree. Let us name it as CD and the vertex as O. So angle COD equal to 180 degree. The next question is measure and name the angle of the pentagon with the help of the protractor. Now place the center of the protractor upon the vertex. The baseline and the 0 should coincide.
See here, the 0 here is in outer scale. So we have to look only in the outer scale. We have to look only outer scale. See here, the angle made here is 108 degree. Now let us look at this angle. Place the center of the protector upon the vertex. The base line should coincide with this line. The 0 here is in inner scale. So we have to look only in the inner scale. See here. So the angle made here is 108 degree. So all the angles made in a pentagon will also be 180 degree. So each angle in the pentagon makes 108 degree. The next one is estimate the measure of the following angles and then measure them using protractor. Compare your estimates with the actual measures. Now by looking into the figure, we can say this is acute angle. Acute angle, that is, it is less than right angle. So this is acute angle. Acute angles measure will be from 0 degree to 90 degree. If it reaches 90 degree, it is right angle. If it is less than 90 degree, we can say it as acute angle. So this will be right angle. This is in between 90. So this may be of 45 degree or nearing to 45 degree. Now let us measure them. So place the protractor correctly. Now measure it. We have angle as 50 degree. 0 is in inner scale. So we have to look only in the inner scale. The angle made is 50 degree. So angle AOB equal to 50 degree. Let us label this as XOY. This is greater than right angle. So this is obtuse angle. Obtuse angle means the angle's degree will be from 90 degree to 180 degree. This angle will be 140 degree or something nearing to it. Now let us place the protractor correctly. 0 is in inner scale. 0 is in inner scale. So we have to look only in the inner scale. So the angle made is 140. The sixth problem is identify and write the type of lines in each picture. Now look at the first picture. This is parallel lines because the distance in between them are equal and they will not intersect even if we extend it. So this will be parallel lines. Next, the angle formed in between them is 90 degree, that is, it is right angle. If two lines make right angle, then we call them as perpendicular lines. See here, we can extend this line and it will intersect this line. So these are intersecting lines. Here 3 lines are given. The distance in between them are always equal. So these lines are called parallel lines.
and they will never intersect. Here 1, 2, 3. 3 lines are here and they are intersecting each other. So this is intersecting lines. Thank you, students.